ஓம் சாந்தி. ஜூன் 19, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதும் மற்றவர்களுக்கு அதனை நினைவுபடுத்துவதுமே பிரதான சேவையாகும். நீங்கள் எவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு சிறிய பழக்கம் உங்களை பெரிய அளவில் கீழ்ப்படிவற்றவர் ஆக்குகிறது? அதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான வழிமுறை என்ன? பதில்: எதையாவது திருடிவிட்டு அதனை மறைக்கும் பழக்கம் ஒருவரிடம் இருக்குமாயின் அது மிகப்பெரிய கீழ்ப்படிவின்மையாகும். வைக்கோலை திருடுபவர்களால் 100,000 திருட முடியும் என்று கூறப்படுகிறது. ஒருவர் பசியில் இருக்கும் பொழுது பேராசை காரணமாக எதனையாவது முதலில் அனுமதியை பெறாமல் உண்பாராயின் இவ்விதமாக திருடுவதும் மிகப்பெரிய தீய பழக்கமே ஆகும். அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு தந்தை பிரம்மாவை போன்று ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகுங்கள். நீங்கள் அத்தகைய பழக்கங்களை கொண்டிருந்தால் தந்தையிடம் அவை பற்றி நேர்மையாக கூறுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இறை குடும்பத்திற்கு உரியவர்கள். கடவுள் அஷரீரியானவர். நீங்கள் இங்கு ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். இதில் விஞ்ஞானத்தின் அகங்காரம் அல்லது ஹதயோகம் செய்தல் என்ற கேள்விக்கே இடமில்லை. இது புத்தியால் செய்யப்பட வேண்டிய விஷயமாகும். இந்த ஷரீரத்தால் செய்யப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது. ஹதயோகத்தில் நீங்கள் அனைத்தையும் ஷரீரத்தினாலேயே செய்ய வேண்டும். இங்கு நாங்கள் எங்களை தந்தையின் குழந்தைகளாக கருதியவாறு அவர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றோம். தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலில் அவர் கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். அத்துடன் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றி மற்றவர்களுக்கு சேவை செய்து அவர்களை உங்களைப் போன்று ஆக்குங்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்தவாறு நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன சேவை செய்கின்றீர்கள் என பார்க்கின்றார். நீங்கள் பௌதீக சேவை செய்கின்றீர்களா, சூட்சுமமான சேவை செய்கின்றீர்களா அல்லது பிரதானமான சேவை செய்கின்றீர்களா என அவர் பார்க்கின்றார். தந்தை ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்றீர்களா? இதுவே பிரதான விஷயமாகும். நீங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்றீர்களா? என்னை நினைவு செய்தால் பிறவி பிறவியாக நீங்கள் செய்த பாவங்கள் அழிக்கப்படும் என தந்தை கூறுகின்றார் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றீர்களா? எந்த அளவிற்கு நீங்கள் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள்? அனைவரிலும் கூடிய சேவை செய்பவர் யார் என காண்பதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கின்றீர்களா? நான் ஏன் அவரை விட அதிக சேவை செய்யக்கூடாது? என்னால் நினைவு யாத்திரையில் அவரை விட வேகமாக செல்ல முடிகின்றதா? பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். பாபா அனைவரிடமும் அவரவர் செய்கின்ற சேவை பற்றிய செய்திகளை கேட்கின்றார். நீங்கள் மற்றவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதனால் அவர்களுக்கு நன்மை செய்கின்றீர்களா? நீங்கள் உங்களது நேரத்தை வீணாக்குவதில்லை தானே? இதுவே பிரதான விஷயமாகும். இந்நேரத்தில் அனைவரும் அனாதைகள். எவருமே எல்லையற்ற தந்தையை அறிய மாட்டார்கள். நீங்கள் நிச்சயமாக தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறப் போகின்றீர்கள். முக்தி தாமம், ஜீவன் முக்தி தாமம் என்னும் 2 தாமங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளன. நீங்கள் அனைவரும் இப்பொழுது கற்கின்றீர்கள் என்பதையும் பின்னர் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று ஜீவன் முக்தி என்னும் உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் வெவ்வேறு சமயங்களை சார்ந்த பல ஆத்மாக்களில் எவருமே எஞ்சி இருக்க மாட்டார்கள்.
பாரதத்தில் நாங்கள் மாத்திரமே இருப்போம். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய நீங்கள் எதை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கின்றார். இங்கே நீங்கள் சங்கமயுகத்தில் இருப்பதால் உங்கள் உணவும் பானமும் நிச்சயமாக மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்காலத்திற்காக சகல நற்குணங்களும் நிறைந்தவர்களாகவும் 16 ஸ்வர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் முற்றிலும் விகாரமற்றவர்களாகவும் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். இப்புகழ் சரீரத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கே உரியவை. அது ஆத்மாவிற்கு மாத்திரம் உரிய புகழ் அல்ல. ஒவ்வொரு ஆத்மாவும் தான் இங்கு வரும்பொழுது நடிக்கின்ற தனக்குரிய பாகத்தை கொண்டிருக்கின்றார். உங்கள் புத்தியில் இலக்கும் லட்சியமும் உள்ளன. நாங்கள் அவர்களைப் போன்று ஆக வேண்டும். தந்தையின் கட்டளைகள், குழந்தைகளே தூய்மையாகுங்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எவ்வாறு தூய்மையாக இருக்க முடியும்? மாயையின் பல புயல்களும் வருவதால் அவர்களது புத்தி பல்வேறு இடங்களிலும் ஈர்க்கப்படுகிறது. எவ்வாறு நாங்கள் அவை அனைத்தையும் துறக்க முடியும்? குழந்தைகளாகிய உங்களது புத்தி சதா செயற்படுகிறது. வேறு எவரது புத்தியும் இவ்வாறு செயற்படுவதில்லை. நீங்கள் தந்தையையும் ஆசிரியரும் குருவையும் கண்டுவிட்டீர்கள். கடவுளே அதிமேலானவர் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவரே தந்தையும் ஆசிரியரும் ஞானக்கடலும் ஆவார். தந்தை ஆத்மாக்களாகிய எங்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். சத்திய யுகத்தில் வெகு சில தேவர்களே உள்ளனர். இந்த விஷயங்கள் உங்களைத் தவிர வேறு எவரது புத்தியிலும் இல்லை. விநாசத்தின் பின்னர் உங்களில் சிலரே எஞ்சி இருப்பார்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. அந்நேரத்தில் வேறு சமயங்களோ தேசங்களோ எதுவுமே இருக்க முடியாது. நாங்கள் மாத்திரமே உலகின் அதிபதிகளாக இருப்போம். எங்களுக்கு சொந்தமான ஒரே ஒரு ராஜ்யம் மாத்திரமே இருக்கும். அது பெருமளவு சந்தோஷம் நிறைந்த ராஜ்யமாக இருக்கும். எவ்வாறாயினும் அவர்கள் வெவ்வேறு அந்தஸ்தை உடையவர்களாக இருப்பார்கள். எங்கள் அந்தஸ்து எவ்வாறு இருக்கும்? நான் எவ்வளவு ஆன்மீக சேவையை செய்கின்றேன். தந்தையும் இதனை கேட்கின்றார். பாபா எங்களுக்குள் உள்ள அனைத்தையும் அறிவார் என்றல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் என்ன செய்கின்றீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். இந்த தாதாவே ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் முதற்தரமான சேவை செய்பவர் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதி ஷரீர உணர்வை துறந்து விடுங்கள். எவ்வளவு நேரத்திற்கு நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுகின்றீர்கள்? நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அதன் மூலமே உங்கள் படகு அக்கறை செல்லும். நினைவின் மூலம் நீங்கள் பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு செல்வீர்கள். இப்பொழுது சொற்ப காலமே எஞ்சி உள்ளது. பின்னர் நாங்கள் எங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்வோம். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே பிரதான ஆன்மீக சேவையாகும். இதுவே அனைத்திலும் இலகுவானதாகும். பௌதீக சேவை செய்வதற்கும் உணவை தயாரித்து உண்பதற்கும் முயற்சி தேவை. இங்கு முயற்சி என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருத வேண்டும். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், ஷரீரங்கள் அழியக்கூடியவை. ஆத்மா முழு பாகத்தையும் நடிக்கின்றார். ஒரே ஒரு முறை விநாச காலத்தின் பொழுதே தந்தை வந்து இந்த கற்பித்தல்களை உங்களுக்கு கொடுக்கின்றார். புதிய உலகம் தேவர்களுக்குரியது. நீங்கள் நிச்சயமாக அவ்வுலகிற்கு செல்ல வேண்டும். மற்றோர் அமைதி தாமத்திற்கு செல்ல வேண்டும். இப்பழைய உலகம் எஞ்சியிருக்க முடியாது. நீங்கள் புதிய உலகில் உள்ள பொழுது பழைய உலகை நினைவு செய்வீர்களா? ஒரு பொழுதும் இல்லை. நீங்கள் ஸ்வர்க்கத்திலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருப்பீர்கள். இதனை உங்கள் புத்தியில் வைத்திருப்பதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு பல பெயர்களை கொடுத்துள்ளார்கள். அவர்கள் நரகத்திற்கும் பல பெயர்களை கொடுத்துள்ளார்கள். இது பாவ ஆத்மாக்களின் உலகமான துன்ப பூமியாகிய நரகமாகும். ஒரே ஒரு எல்லையற்ற தந்தையே இருக்கின்றார் என்பதையும்
நாங்கள் நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் அவரது குழந்தைகள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். எனவே அத்தகைய தந்தை மீது நீங்கள் பெருமளவு அன்பு கொண்டிருக்க வேண்டும். பெருமளவு சேவை செய்து முட்களை மலர்களாக மாற்றுகின்ற குழந்தைகளை தந்தையும் மிக அதிக அளவில் நேசிக்கின்றார். நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாற வேண்டும். தந்தை அவ்வாறு ஆகுவதில்லை. அவர் எங்களை அவ்வாறு ஆக்குவதற்காகவே வந்துள்ளார். எனவே நீங்கள் உள்ளூர பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நான் சொர்க்கத்தில் என்ன அந்தஸ்தை பெறுவேன்? நான் என்ன சேவை செய்திருக்கின்றேன்? நீங்கள் உங்களது வீட்டில் உள்ள வேலையாட்களுக்கும் இந்த ஞானத்தை அறிமுகம் செய்ய வேண்டும். உங்களுடன் தொடர்பில் வருகின்ற எவருக்கும் நீங்கள் இந்த கற்பித்தல்களை கொடுக்க வேண்டும். அப்பாவிகள், ஏழைகள், சுதேசிகள் போன்ற அனைவருக்கும் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். ஏழைகள் பலர் உள்ளனர். அவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்வதுடன் பாவங்கள் போன்ற எதனையும் செய்ய மாட்டார்கள். இல்லாதுவிட்டால் அவர்கள் தொடர்ந்தும் பாவ செயல்களை செய்கிறார்கள். பொய், களவு போன்றன எந்த அளவிற்கு அதிகமாக உள்ளன என்பதை உங்களால் பார்க்க முடிகின்றது. வேலையாட்களும் திருடுகிறார்கள். இல்லாதுவிட்டால் வீட்டில் குழந்தைகள் மாத்திரமே இருந்த பொழுது எதனையும் பூட்டி வைப்பதற்கான அவசியம் என்ன? எவ்வாறாயினும் இன்று குழந்தைகளும் திருடர்கள் ஆகின்றனர். அவர்கள் எதையாவது ரகசியமாக எடுக்கிறார்கள். அவர்களுக்கு பசி ஏற்பட்டால் அப்பொழுது பேராசை காரணமாக அதனை உண்டு விடுகின்றனர். பேராசை உள்ளவர்கள் நிச்சயமாக எதையாவது திருடி உண்பார்கள். இது சிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியமாகும். நீங்கள் இங்கிருந்து ஒரு சதத்தை கூட திருடக்கூடாது. பிரம்மா ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர். எல்லையற்ற தந்தையாகிய கடவுள் உங்களிடம் வந்துள்ளார். கடவுளின் வீட்டிலிருந்து எவராவது எதையாவது திருடுவார்களா? தங்கள் கனவுகளில் கூட அவ்வாறு செய்ய மாட்டார்கள். கடவுள் சிவனே அதி மேலானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் அவரது குழந்தைகள். எனவே நாங்கள் தெய்வீக செயல்களையே செய்ய வேண்டும். நீங்கள் சிறைச்சாலைகளுக்கும் சென்று திருடுபவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கின்றீர்கள். அவர்கள் இங்கிருந்து எதனை திருடுவார்கள்? ஒரு மாம்பழத்தை பறிப்பது அல்லது வேறு எதையாவது எடுத்து அதனை உண்பது கூட திருட்டே ஆகும். நீங்கள் முதலில் அனுமதியை பெறாமல் எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அதனை தொடவேனும் கூடாது. சிவ் பாபா எங்கள் தந்தை. அவர் அனைத்தையும் கேட்டும் பார்த்தும் கொண்டுதான் இருக்கின்றார். அவர் கேட்கின்றார், குழந்தைகளிடம் ஏதாவது குறைபாடுகள் உள்ளனவா? உங்களிடம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அப்பொழுது பாபாவிடம் அவற்றை பற்றி கூறுங்கள். அவற்றை தானமாக கொடுத்து விடுங்கள். நீங்கள் எதையாவது தானம் செய்துவிட்டு பின்னர் கீழ்ப்படிவற்றவர்களாக இருப்பீர்களாயின் அதிக அளவு தண்டனை இருக்கும். திருடும் பழக்கம் மிகவும் தீயதாகும். உதாரணமாக, ஒருவர் துவி சக்கர வண்டி ஒன்றை திருடி பின்னர் அகப்படுத்தல், அல்லது ஒருவர் கடைக்கு சென்று பிஸ்கெட் பெட்டி மற்றும் சிறிய பொருட்களை எடுத்து அவற்றை ஒளித்து வைத்திருத்தல் போன்றவையாகும். ஆகவே கடைக்காரர்கள் தங்கள் பொருட்களை பார்த்து கொள்வதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். அதே போன்று இதுவும் ஒரு பெரிய அரசாங்கமாகும். பாண்டவ அரசாங்கம் தனது தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றது. தந்தை கூறுகின்றார், நான் ராஜ்யத்தை ஆட்சி செய்வதில்லை. பாண்டவர்களாகிய நீங்களே அதனை ஆட்சி செய்கின்றீர்கள். கிருஷ்ணரே பாண்டவர்களின் தந்தையாகிய பாண்டவபதி என அவர்கள் பின்னர் கூறுகின்றனர். பாண்டவர்களின் தந்தை யார்? அவர் உங்கள் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பாபாவிற்காக என்ன சேவை செய்கின்றீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். பாபா எங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுத்து பின்னர் அப்பால் ஓய்வு ஸ்திதிக்குள் செல்கின்றார். அவர் அத்தகைய தன்னலமற்ற சேவை செய்கின்றார். அனைவரும் சந்தோஷம் உடையவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் ஆகின்றனர். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என அம்மக்கள் கூறுகின்றனர். அவர்கள் தொடர்ந்தும் அமைதி பரிசுகளை வழங்குகின்றார்கள். இங்கு நீங்கள் மிகப்பெரிய பரிசொன்றை பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சிறந்த சேவை செய்பவர்கள் பெரிய பரிசு ஒன்றை பெறுகிறார்கள்.
தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே அனைத்திலும் அதி உயர்ந்த சேவையாகும். எவராலும் இதனை செய்ய முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் தேவர்கள் ஆக வேண்டுமாயின் நீங்கள் சேவையும் செய்ய வேண்டும். இவரை பாருங்கள். இவருக்கும் ஒரு லௌகிக குடும்பம் இருந்தது. பாபா அவரை அதனை செய்ய வைத்தார். அவர் பிரம்மாவில் பிரவேசித்து இவருக்கும் உங்களுக்கும் கூறுகின்றார், இதனை செய்யுங்கள். அவர் எவ்வாறு எனக்கு கூறுவார்? அவர் என்னில் பிரவேசித்து என்னை அதனை செய்ய வைக்கின்றார். அவர் கரண் கராவன்கார். அவ்வாறே அவர் இவருக்கும் கூறினார், இதனை துறந்து விடுங்கள். இது அழுக்கான உலகம். வைகுந்தத்திற்கு வாருங்கள். நீங்கள் இப்பொழுது வைகுந்தத்தின் அதிபதி ஆக வேண்டும். அவ்வளவுதான். அவருக்கு விருப்பமின்மை ஏற்பட்டுவிட்டது. அவருக்கு என்ன நடந்துவிட்டது என அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் அத்தகையதோர் வெற்றிகரமான வியாபாரியாக இருந்தார். இப்பொழுது அவர் என்ன செய்கின்றார்? அவர் இனி என்ன செய்ய போகின்றார் என்பதை எவரும் அறிந்திருக்கவில்லை. இந்த விஷயங்களை துறப்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கவில்லை. அவ்வளவுதான். அவர் அனைத்தையும் எளிதாக துறந்துவிட்டார். அவர் மற்றவர்களையும் அனைத்தையும் துறக்கச் செய்தார். அவர் தனது மகளையும் அனைத்தையும் துறக்கச் செய்தார். நீங்கள் இப்பொழுது இந்த ஆன்மீக சேவையை செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும். தாங்கள் ஞான அமிர்தத்தை பருகப் போவதாக அனைவரும் கூறினர். அவர்கள் தாயின் பெயரை குறிப்பிடுவார்கள். நாங்கள் ஞானாமிர்தத்தை பருகுவதற்காக ஓம் ராதையிடம் செல்கின்றோம். இந்த வழிமுறையை உருவாக்கியவர் யார்? சிவ் பாபாவே இவரில் பிரவேசித்து அத்தகையதோர் சிறந்த வழிமுறையை உருவாக்கினார். யார் வந்தாலும் அவர்கள் ஞானாமிர்தத்தை பருகுவார்கள். நான் ஏன் அமிர்தத்தை துறந்து நஞ்சை அருந்த வேண்டும் என்பது நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் நஞ்சை துறந்து அமிர்தத்தை பருகி தூய தேவர்கள் ஆக வேண்டும். ஆரம்பத்தில் அவ்வாறே இருந்தது. எவராவது வந்தபோது அவர்களிடம் தூய்மையாகுமாறு கூறப்பட்டது. நீங்கள் அமிர்தத்தை பருக விரும்பினால் நஞ்சை துறந்துவிட வேண்டும். நீங்கள் தூய வைகுந்தத்தின் அதிபதிகளாக விரும்பினால் ஒரே ஒருவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக சில முரண்பாடுகள் இருக்கும். ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை முரண்பாடு தொடர்கிறது. அப்பாவிகள் அதிகமாக அடிக்கப்படுகிறார்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக உறுதியானவர்கள் ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக அவர்களும் தூய்மையே சிறந்தது என எண்ணுவார்கள். இதனாலேயே அவர்கள் அழைக்கின்றனர், பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். முன்னர் உங்களது நடத்தை எவ்வாறு இருந்தது? இப்பொழுது நீங்கள் எவ்வாறு ஆகின்றீர்கள்? முன்னர் நீங்கள் தேவர்களின் முன்னிலையில் சென்று நாங்கள் அப்பாவிகள் என பாடுவதுண்டு. இப்பொழுது நீங்கள் அவ்வாறு கூற மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது அவர்களைப் போன்று ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை கேட்க வேண்டும், எந்த அளவிற்கு நான் சேவை செய்கின்றேன்? சமையலறை அதிபதி போலிதாதி உங்களுக்கு அதிக அளவு சேவை செய்கின்றார். அவர் பெருமளவு புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றார். அவர் பலருக்கு சேவை செய்வதால் அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றார். அவர்கள் பெருமளவில் அவரது புகழை எழுதுகிறார்கள். அனைவருக்காகவும் பலவித ஏற்பாடுகளையும் செய்வது சமையலறை அதிபதியின் அற்புதமே ஆகும். அது பௌதீக சேவையாகும். நீங்கள் சூட்சும சேவையும் செய்ய வேண்டும். குழந்தைகள் கூறுகின்றனர், பாபா இந்த 5 தீய ஆவிகளும் மிகவும் பலமானவை. அவை எங்களை நினைவில் நிலைத்திருப்பதற்கு அனுமதிப்பதில்லை. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, சிவ் பாபாவின் நினைவில் உணவை தயாரியுங்கள். சிவ் பாபாவை தவிர வேறு எவரும் இல்லை. அவர் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்பவர். நான் உங்களிடம் புகலிடம் தேடி வந்துள்ளேன் என்ற பாடல் ஒன்று உள்ளது. நீங்கள் சத்யுகத்தில் இதனை கூற மாட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அவருடைய புகலிடத்திற்கு வந்துள்ளீர்கள். ஒருவருக்குள் தீய ஆவி உள்ள பொழுது அவர் பெருமளவு வேதனைப்படுகின்றார். அது ஒரு தூய்மையற்ற ஆத்மாவின் தலையீடாகும். உங்களுக்குள் காமம், கோபம், பேராசை, பற்று போன்ற பல்வேறு தீய ஆவிகள் உள்ளன. இத்தீய ஆவிகள் உங்களை பெருமளவில் வருந்தச் செய்கின்றன. அத்தூய்மையற்ற ஆத்மாக்கள் சில ஆத்மாக்களை தொந்தரவு செய்கின்றன.
ஆனால் இந்த தீய ஆவிகள் 5ம் 2500 வருடங்களாக இருந்து வருகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது பெருமளவு விரக்தி அடைந்து விட்டீர்கள். இந்த 5 தீய ஆவிகளும் உங்களை ஏழையாக்கி உள்ளன. ஷரீர உணர்வு என்னும் தீய ஆவியே முதல் இலக்கத்திற்கு உரியது. காமம் என்னும் தீய ஆவியும் மிகவும் பெரியதே. அது உங்களை பெருமளவு தொந்தரவு செய்கிறது. தந்தை இவை அனைத்தையும் உங்களுக்கு கூறியுள்ளார். இத்தீய ஆவிகள் ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களிடம் வருகின்றன. அரசனும் அரசியும் எவ்வாறோ பிரஜைகளும் அவ்வாறே தீய ஆவிகள் அனைவரிடமும் வருகின்றன. எனவே இது தீய ஆவிகளின் உலகம் என அழைக்கப்படுகிறது. ராவண ராஜ்யம் என்றால் அசுர உலகம் என்பதாகும். சத்திய திரேதா யுகங்களில் தீய ஆவிகள் எதுவும் கிடையாது. ஒரு தீய ஆவி இருந்தாலும் அது பெருமளவு பிரச்சனைகளை விளைவிக்கிறது. எவரும் இதனை பற்றி அறிய மாட்டார்கள். தந்தை வந்து 5 விகாரங்கள் என்ற தீய ஆவிகளாகிய ராவணனிடமிருந்து உங்களை விடுவிக்கின்றார். உங்களில் சிலர் விவேகிகள். இவை அவர்கள் புத்தியில் இருக்கின்றன. நீங்கள் இப்பிறவியில் அத்தகைய வேலையை செய்யக்கூடாது. நீங்கள் எதையாவது திருடினால் அல்லது ஷரீர உணர்வுடையவர் ஆகினால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? உங்கள் அந்தஸ்தும் அழிக்கப்படும். நீங்கள் எதனையாவது எடுப்பீர்களாயின் வைக்கோலை திருடுபவர்களால் 100,000-களையும் திருட முடியும் என கூறப்படுகிறது. நீங்கள் யக்ஞத்தில் அவ்வாறு எதனையும் செய்யக்கூடாது. ஒரு பழக்கம் பதிந்து விட்டால் அதிலிருந்து உங்களால் விடுபட இயலாதுள்ளது. நீங்கள் பெரும் பிரயத்தனம் செய்ய வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பௌதிக சேவையுடன் நீங்கள் சூட்சும சேவையையும் பிரதான சேவையையும் செய்ய வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யுங்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். இதுவே உண்மையான சேவை. இந்த சேவையில் மும்முரமாக இருங்கள். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. விவேகிகளாகி 5 விகாரங்கள் என்ற தீய ஆவிகளை வெற்றி கொள்ளுங்கள். திருடுதல், பொய் பேசுதல் போன்ற பழக்கங்களை அகற்றிவிடுங்கள். நீங்கள் தானம் செய்தவற்றை திரும்பவும் பெறாதீர்கள். ஆசீர்வாதம். பௌதீக நோய்களின் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருந்து உங்களை குறித்து தூய சாதகமான எண்ணங்களையும் பிறருக்காக ஞான எண்ணங்களையும் தூய சாதகமான எண்ணங்களையும் கொண்டிருப்பீர்களாக. ஷரீர நோயை கொண்டிருப்பது ஒன்று, அந்த நோயினால் நிலை குலைந்து போவது வேறொன்று. நோய் வரவேண்டும் என்பது நியதியாகும். ஆனால் அதனால் உங்களுடைய மேன்மையான ஸ்திதியில் நீங்கள் நிலை குலைந்திருந்தால் அது அந்த பந்தனத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதற்கான அடையாளமாகும். பௌதீக நோயின் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருந்து தங்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களையும் ஞான எண்ணங்களையும் கொண்டிருப்பவர்களே பிறருக்கான தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் ஆவார்கள். இயற்கையை பற்றி அதிகம் சிந்திக்கும் பொழுது நீங்கள் கவலையின் ரூபம் ஆகின்றீர்கள். இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டிருப்பதே கர்மாதீத் ஸ்திதி என்று அழைக்கப்படுகிறது. ஸ்லோகம். அன்பு சக்தியானது மலை போன்ற பிரச்சனையையும் தண்ணீரை போன்று லேசாக ஆக்குகிறது. ஓம் சாந்தி.